குட் மார்னிங். நேற்று இந்தியா T20 வேர்ல்டு கப்பில் வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கோசரம் எங்கள் வீட்டில் மைதா மாவு அல்வா பண்ணியிருக்கேன். அது கூட வண்டிக்கடை சுண்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணியிருக்கேன். அதுக்கு முந்தல் நாளே பட்டாணியை ஊற வச்சுட்டு, அது கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, விளக்கெண்ணெய், பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 விசில் வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கணும். அது விசில் ஆறுறதுக்குள்ளார நம்ம பொட்டுக்கல்லையை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது மசால் வடைக்கு அது மேலே போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அதுக்கு பொட்டுக்கல்லையை பொடி பண்ணிவிட்டு, அது கூட கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் பெருங்காயம், உப்பு, அப்புறம் சோம்பு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு, இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு, கொஞ்சம் கடலப்பருப்பு ஊற வச்சுருந்து அதையும் போட்டுட்டு, அரிசி மாவு கொஞ்சம் போட்டுட்டு, நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு, அதை வடையாக தட்டிக்க வேண்டியதான். இப்போ 10 விசில் விட்டாச்சு குக்கரை. அதை வடிகட்டிட்டு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு, அது மேலே நம்ம போட்டோம் இல்லையா வெங்காயம், தக்காளி வேக வச்சது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா, இப்போ குக்கரில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் அரைச்ச பேஸ்ட்டு, அப்புறம் இந்த வடிகட்டி வச்சுருக்கிற பட்டாணி, கரம் மசாலா தூள், உப்பு, அப்புறம் அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா கொதிச்சிட்டே இருக்கணும். இது கொதித்த உடனே அந்த தண்ணியோடு அந்த சுண்டல், அது மேலே கொஞ்சம் கேரட், துருவின கேரட்டு, வெங்காயம், வடை எல்லாத்தையும் போட்டு, மேலே கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம், அதையும் போட்டு சர்வ் பண்ணால் சூப்பரான வண்டிக்கடை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு.